நாங்க கிரியேட்டிவ் டீம் வச்சிருக்கோம் பிக் பாஸ்ல. என்ன நீங்க இப்படிலாம் பண்றீங்க? அதனாலதான் அந்த பிக் பாஸ் பாட்டில் டாஸ்க் பாத்தீங்கல்ல, கேப்டன்சி டாஸ்க். அது எவ்வளவு பெரிய டாஸ்க் தெரியுமா? குழந்தைங்க விளையாடுற டாஸ்க் அது. குழந்தைங்க அழகா விளையாடி இருக்கு. குழந்தைங்க குழந்தைங்க அழகா விளையாடி இருக்கு. இவங்க எப்படி விளையாடுறீங்க பாத்தீங்களா நீங்க? அதெல்லாம் பாக்கும்போது கிரியேட்டிவ் டீம் வேற லெவல்ல இருக்கீங்கப்பா. ஆனா அது குட் கேம் தான், நல்ல கேம் தான். அது வேற மாதிரி கொண்டு போயிருக்கலாம். பழி வாங்குறதுக்காக வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. சோ அந்த மாதிரி ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிடுச்சு அது. அந்த மாதிரி நாங்க வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி போடுவோம். இந்த வாரம் வந்து நீ எனக்கு காம்படிஷன் நான் சொல்லிட்டேன்னா எனக்கு நீ போட்டியா நிப்பல. அதை வச்சு நாங்க இன்னைக்கு இந்த வாரம் வந்து ஒரு கேமை பிளான் பண்ணுவோம். அது டெவில் டாஸ்கா இருக்கலாம், என்ன டாஸ்கா வேணாலும் இருக்கலாம். ஆனா நாங்க வந்து பழி வாங்குற குணத்தோட நாங்க அதை வந்து பண்ணுவோம் அப்படின்னு டீம் ரெடியா இருக்காங்க. அதனால அதுக்கான நேருக்கு நேராவே இதை பாக்குறேன். சுபிக்ஷா விளையாடல, ரம்யா விளையாடல, அரோரா சும்மா தான் இருக்கிறாங்க, விக்ரம் விளையாடல அப்படின்னு சொன்னா உள்ளுக்கு ஃபயர் ஆகதானே செய்யும், சண்டை கிளம்ப செய்யும். ஆமாடா நாங்க விளையாடி காட்டுறோம் அப்படின்னு ஒரு முடிவுல இருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி நாங்க டாஸ்க் கொடுப்போம். ஏஞ்சல் டெவில் டாஸ்க் கொடுப்போம். கொடுத்தோன்னே நீங்க ஒரு டாஸ்க் கொடுத்துறாங்க. அப்பயும் ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போட்டு 4 பேர் கொண்ட குழு வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இது பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அப்படின்னு பண்ணா அந்த டாஸ்க்குரிய இது என்ன இருக்கும்? அங்கதான் நம்ம தலை வந்து ட்விஸ்ட் வைப்பார். யாரு பிக் பாஸ் என்ன பண்ண வர்றா? ஆக்சுவலி எனக்கு என்ன டாஸ்க் வரப்போகுதுன்னு தெரியல. நான் சும்மா உதாரணத்துக்காக தான் இந்த டாஸ்க சொல்றேன். உடனே இவ வந்து இவளே கணிச்சு பேசுறா, இது வந்து கமெண்ட்ல எல்லாம் வருது. நன்றி கமெண்ட் போடுறவங்களுக்கு நன்றி அப்படி சொல்லிட்டு போயிடும். என்ன அப்படின்னா இவ புருடா ஒரு இவ அடிச்சு விடுறா, என்ன பண்றா அதை பண்றா. இல்லங்க, சீசனா டெவில் டாஸ்க் வரும். ஆனா அது இந்த வாரம் இருக்கான்றது எனக்கு தெரியல. மேபி இன்னைக்கு லைவ்ல நிறைய பேர் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த டெவில் டாஸ்க் வந்தா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். அதை வச்சுதான் நான் இப்ப ஸ்டார்ட்டே பண்றேன். அதுக்கேத்த மாதிரி ப்ரமோவும் வந்தது இல்லையா, இந்த யார் காம்படிஷன் யார் காம்படிஷன் இல்லன்னு. மேபி இந்த மாதிரி அடிச்சு விட்டு அடுத்து அதை பண்ணாங்கன்னா எல்லாம் கொலவெறியில இருப்பாங்க. மவனை என்ன உன் லிஸ்ட்லயே இல்லைன்னு சொன்னல, உன்னை என்ன பண்றான் பாரு அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்காக அந்த மாதிரி வைக்கலாம்ன்றது என்னுடைய தாட். அதை தான் நான் சொல்றேன்.